பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது நிருபத்தில் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14 இப்படியே சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கொரிந்து பட்டணத்தில் வசிக்கிற மக்களுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக சில காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். மரித்தவர்கள் உயிர் தெழுவார்களா, எழமாட்டார்களா? மக்கள் மத்தியில் எப்படிப்பட்டதான விசுவாசம் இருந்தது? ஒரு கூட்டத்தார் எழுந்திருப்பார்னு சொல்கிறாங்க, ஒரு கூட்டார் மரித்தவர்கள் உயிர் தெழுவதில்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் அந்த சபையில் மற்ற மக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மக்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒன்று. ரெண்டாவது, தாம் சொன்னபடியே அவர் எழுந்திருந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். ரெண்டாவது, அவருடைய வாக்கியங்கள், தேவனுடைய வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்லது. அதுதான் சொல்கிறார். இப்போது கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தா எங்களுடைய பிரசங்கம் வீண் தான். யாரும் அதை கேட்க மாட்டாங்க, யாரும் மனம் திறக்க மாட்டாங்க, யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பிரசங்கம் விருதாவாய் போயிருந்திருக்கோம். அவர் உயிர்த்ததுனால தான் அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிற்கிறோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் விசுவாசத்தால் நீங்களும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்று சொல்லாமல் உங்களுக்கு சத்தியத்தில் நடத்துகிறோம். ஆகவே எங்கள் பிரசங்கம் உயிர்த்தெழுந்ததுனால தான் வல்லமையாக வருகிறது, உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறது. பாருங்கள், அப்படி ஒரு உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நாங்கள் பண்ணுகிற பிரசங்கத்தினால உங்களுடைய விசுவாசமும் வீணாய் போயிருந்திருக்கும். அதுதான் சொல்கிறாரு, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால தானே. உயிர்த்தெழுந்த வல்லமையாக நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் அந்த உயிர்த்தெழுதலை நாங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் விசுவாசித்தால் தானே ஆண்டவருடைய ரட்சிப்பை, அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் உயிர்த்த அந்த நிகழ்ச்சிகளை தியானித்து கொண்டு வருகிற பொழுது விசுவாசியுங்கள், ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். ஜெபிப்போமா? நேசிக்க நல்ல பிதாவே, நன்றியின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, நீர் உயிர்த்ததினாலே நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் விசுவாசித்து வாழ எங்களை கிருபையாக நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.